நேயர்களே, நாம் இன்றைக்கு பேச போகிற ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு சொன்னால், அண்மை காலமாக மோடி அரசாங்கம் வந்த பிறகு இந்தியாவில் முஸ்லிம்கள் ரொம்ப கேவலப்படுத்தப்படுகிறார்கள். மாட்டிறைச்சியின் பேரில் தாக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டார்கள். அதே சமயம் இந்திய பிரதமர் அவர்களே, எல்லோருக்குமான பிரதமர் அவர்கள் பிரச்சாரத்தின் போதே 110 முறை முஸ்லிம்களை பற்றி ரொம்ப அவமானகரமாக பேசினார். அவர்கள் ஊடுருவல்காரர்கள் என்று சொன்னார். இன்னும் சில இடத்தில் அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் என்றும் சொன்னார். இன்னும் சில இடத்தில் அவர்கள் எருமை மாடு இருந்தால் காங்கிரஸ் கட்சி உங்களிடத்திலிருந்து இந்துக்களிடத்தில் பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துக் கொள்வார்கள். இப்படியெல்லாம் 110 பொதுக்கூட்டங்களில் கடந்த 2024 ஆண்டு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிற போது இப்படி பேசினார் அப்படின்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருந்து உலக விவகாரங்களை கண்காணிக்கும் ஒரு குழுவும், லண்டன் பிபிசி போன்றவைகள், அமெரிக்காவுடைய ஏபிசி மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய தேசிய சேனல்கள் அனைத்துமே அதை சுட்டிக்காட்ட தவறவில்லை. இந்த நிலையில் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி பீகாருக்கு வந்திருக்கிறது. அந்த ஆட்சியில் அவங்களுடைய கொலிஷன் பார்ட்னராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவருடைய செயல்தான் கத்தர், துருக்கி மற்றும் அல்ஜீரியா, மொரோக்கோ போன்ற முஸ்லீம் நாடுகளில், அண்மை பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் வரைக்கும், ஆப்கானிஸ்தான் வரைக்குமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி என்ன அப்படின்னா, நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு ஹிந்துத்துவவாதி அல்ல. அவர் தற்போதைய நடந்து கொண்டது ஹிந்துத்துவவாதிகளுடைய செயல்பாட்டை விட கேவலமாக, இழிவாக, அசிங்கமாக, அதை பேசுவதற்கே நாவு கூசக்கூடிய அளவிற்குல ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், 75 வயது பெரியவர், நீண்ட நெடிய அனுபவம் பெற்றவர், மொராஜி போன்ற தலைவர்களோடு பயணித்தவர், ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய சீடர், இப்படியெல்லாம் அவருக்கு பன்முகத்தன்மை உண்டு. நாட்டில் அதிக முறை முதலமைச்சராக இருந்தவர். இப்படியெல்லாம் தன்மை உண்ட ஒரு மனிதர் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தின் கீழ் வேலை பணிகளுக்காக மருத்துவர்களை பணியமர்த்துகிறார். அதில் ஒரு முஸ்லீம் இளம்பெண் அந்த பணியானையை மாநில முதல்வர், அரசு அலுவலர்கள் அனைவரும் இருக்கிற ஒரு பொது மேடையில், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய மேடையில் அவருக்கு பணியானை வழங்கப்படுகிறது. பணியானையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த இளம் முஸ்லீம் பெண் புர்கா அணிந்து முகத்தை அவர் மூடியவராக வருகிறார். என்ன செய்கிறார் நம்முடைய முதலமைச்சர், பீகார் முதலமைச்சர்? திடீரென சிரித்து கொண்டிருந்தவர் எதிர்பாராத விதமாக அனைவரும் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு சம்பவத்தை அவர் செய்திருக்கிறார். அப்படி என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணுடைய முகத்தில் அணிந்திருக்கிற அந்த மாஸ்க் மாதிரி ஒரு சிறிய துணியை முஸ்லீம் பெண்கள் முகத்தை தெரியாத அளவுக்கு மூடியிருப்பார்கள், அதை இழுத்து முகத்தை திறந்து காட்டுங்கிற மாதிரியாக, அது என்ன சொன்னாருங்கிறது தெரியாது, ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. இந்த அதிர்ச்சியிலிருந்து உலகத்தை தாண்டி கத்தர் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளில் நியூஸ் ஏஜென்சிகளும் இதை செய்தியாக்கியிருக்கிறது. பாகிஸ்தான் ஒருபடி மேலே போய் இந்தியாவில் முஸ்லிம்கள் வாழ்வது அண்மை கால நிகழ்வுகளை எல்லாம் சுட்டி காட்டி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பது போன்று அவர்களும் தூபம் போட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நிகழ்வுகளை மற்ற நாடுகள் பேசுவதை தவிர்த்து இந்த சம்பவத்தை இந்தியாவில் இருக்கிற பல ஆய்வாளர்களும், முன்னாள் இந்தியாவிற்கான சவுதி அரேபியாவுடைய தூதரகம் பிபிசியினுடைய பேட்டியில், இந்தியாவை பொறுத்தவரை உலகின் நன்மதிப்பை பெற்ற ஒரு தேசம், எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. அது ஒரு ப்ளூரலிஸ்டிக் ஐடென்டிட்டி, பன்முகத்தன்மை, கலாச்சார பெருமை, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசி, ஒரு வெறுப்பில்லாத ஒரு நாடு, மத சுதந்திரம் எல்லாம் இருக்கிற ஒரு நாடு. கடந்த 12 வருஷமாக 2014க்கு பின்பு மோடியினுடைய அரசு வந்த பிறகு கடும் கோட்பாட்டு ஹிந்துத்துவ ஆட்சியில் பல கொடூரமைகள் நடந்திருப்பதையும் சுட்டி காட்டுகிறார்கள். அதில் சவுதி அரேபியாவினுடைய இந்திய முன்னாள் அம்பாசிடர் தல்மீஸ் அகமது சொல்லுகின்ற போது, இது இந்தியாவிற்கான சர்வதேச பார்வையை இழிவுபடுத்தி விட்டது என்று சொல்கிறார்.
தல்மீஸ் அகமதுடைய கருத்து மட்டுமல்ல, மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். முஸ்லீம் நாடுகளில் கூட, அல்ஜீரியா போன்ற நாடுகளில் ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்திய தலைவரான எல்லோராலும் போற்றப்படுகிற நம்முடைய தேசப்பிதா அஹிம்சா மூர்த்தி அண்ணல் காந்தி அவர்களுடைய ஃபோட்டோவை இளைஞர்களும் கூட ஹாஸ்டல் உள்ள விடுதிகளில் அவர்கள் வைத்திருப்பதை நானே கண்ணால் பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு பெருமகிழ்ச்சிக்கு மிக்க ஒரு தலைமை பெற்ற ஒரு தேசம் இன்றைக்கு மத வெறுப்பால், மதத்தினுடைய, அதாவது அரசினுடைய வெறுப்பு பாலிசி இது அங்கை தாண்டி ஆட்டை கடித்து மாட்டை கடித்த கதையாக நடுவீதியில் வந்து கொண்டிருக்கிற அனைத்து அரசு அதிகாரிகளும், உலகம் முழுவதுமான கேமராக்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அரசு ஏஜென்சி, அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், மருத்துவர்கள், டாக்டர்கள், தாதிகள் எல்லோரும் இருக்கிற இடத்தில் கண்ணியத்துக்குரிய ஒரு மாநில முதல்வர் அவர்கள் திடீரென பணியானை கொடுக்கின்ற போது முகத்தை வேகமாக அந்த திரையை கிழித்து எறிவதை போன்று அகற்றுவது எவ்வளவு ஒரு மோசமான செயல்பாடு என்பதை பெண்ணுரிமை ஆர்வலர்களும் கூட கண்டித்திருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய தன்மையை குறித்து இது பலவிதமான பார்வையை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது என்றும் அவர்கள் கொதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் யூரோப்பிய நாடுகளும் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், அமெரிக்கா கவனித்துக் கொண்டிருக்கிறது, அரபுகள் அதிகமாக கவனிக்கிறார்கள். ஆனால் அந்த செய்தியிலே பிபிசி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்னவென்றால், அரபு நாட்டு தலைவர்கள் வழக்கம் போல் இதில் ஓரளவுக்கு மௌனம் காத்தாலும் துருக்கி, கத்தர் போன்ற நாடுகள் மௌனம் காக்க விரும்பவில்லை, பாகிஸ்தானும் மௌனம் காக்க விரும்பவில்லை. ஏன் துருக்கி, கத்தரை தவிர மற்ற நாட்டு தலைவர்கள் மௌனம் காக்கிறார்கள் என்றால், அவன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் முன்னெடுப்புகள் மக்களுக்கு இதை சொல்வதற்கு நீ யார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் உள்நாட்டு குழப்பத்தில் இருக்கிற காரணத்தினால் இதை கண்டும் காணாமல் இருப்பதாகவும் அந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அந்த செய்தியில் இப்போ நம்ம நிதிஷ்குமாரை பற்றி பேசுகின்ற போது இது முஸ்லீம் நாடு, இது முஸ்லீம் பெண் என்று பார்ப்பது அவ்வளவு நல்ல அல்ல. இதை எப்படி பார்க்கணும்? இப்படித்தான் மத அடையாளம் கொடுத்து தான் நாட்டிற்கே கேடு. ஒரு பெண், அந்த பெண் இளம் பெண், அந்த பெண் தனது படிப்பினை முடித்து பணியானை பெறுகின்ற போது எவ்வளவு கேவலப்படுத்தப்படுகிறாள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, இவள் இந்து பெண், முஸ்லீம் பெண், சீக்கிய பெண், பௌத்த பெண், கிறிஸ்தவ பெண், மதமற்ற பெண், கம்யூனிச பெண், இதெல்லாம் பார்ப்பதே கூடாது. ஒரு இளம் பெண், அவள் இப்பொழுதுதான் எவ்வளவு எதிர்பார்ப்போடு, எவ்வளவு கனவுகளோடு இந்தியாவில் வேலைக்கு வந்திருக்கிறார். இப்பொழுது இன்று காலை நமக்கு கிடைத்த தகவல்கள், இந்த கேவலத்தை தாங்க முடியாமல் அவர்களுடைய குடும்பம் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறது. நம்முடைய பிள்ளையை நடு வீதியிலே வைத்து ஒரு மாநில முதல்வர் மானத்தை மறைப்பதற்காக, அவர்களை பொறுத்தவரை அது ஒரு கண்ணியமான ஆடை என்று அவர்கள் விரும்புகிறார். நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அதை பற்றி நாம் பலருக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அதை நாம் சொல்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. இருந்த போதிலும் அவர்கள் இனி என் பெண் இந்தியாவிலே வேலை பார்க்க மாட்டாள், அவள் வெளிநாட்டிற்கு செல்ல போகிறாள் என்று முடிவெடுத்து விட்டதாகவும், இந்த சம்பவத்திற்கு பின் பணியானை நிராகரிப்பு அளவிற்கு அந்த குடும்பமும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் தாங்கள் முடிவெடுத்திருப்பது பல சிந்தனைகளை இந்திய அரசின் பால், இந்திய சட்டத்திட்டத்தின் பால், இந்தியாவின் முதல்வரின் பால், நிதிஷ்குமாரை தாண்டி உலகம் முழுவதும் ஒரு பெரும் டிராஸ்டிக்ஸ் எஃபெக்ட், ட்ரமெண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் தி இம்பேக்ட் ஆன் இந்தியன் சொசைட்டி, அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் இதில் முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டும். 2022 நுபு சர்மா என்கின்ற ஒரு பிராமண பெண், அவர் பாஜகவினுடைய செய்தி பிரிவிலே இருக்கிறார், பாரதிய ஜனதாவினுடைய அவர் பேச்சாளர். அந்த பெண் ஒரு டிபேட்டில் கலந்து கொண்டு உலகமெங்கும் மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்களை குறித்து மோசமான ஒரு வார்த்தை ஏதோ சொன்னவுடன் உலகம் பற்றி எரிந்து உலகம் முழுவதும் கடும் கண்டனம். அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இளவரசிகள் கூட, பெண் இளவரசிகள் கூட, இந்தியா சார்பு நிலையில் இருந்தவர்கள் கூட என்ன இப்படி பேசியிருக்கிறார் என்று கடுமையான கொதிநிலைக்கு சென்றது. நிலைமையை நன்குணர்ந்த பாரதிய ஜனதா அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பெண் எங்கிருக்கிறாள்?
அவள் உயிருக்கு பயந்திருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய உயிர் பொதுவெளியிலே வந்தால் அவருக்கு ஏற்படுகிற பல சிக்கல்களை உணர்ந்து கொண்ட இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், அவளை ஒரு ஒப்புக்குச் சப்பாக வெளிவீதியில் வைத்திருந்தாலும் அவள் தற்போது வரை மறைந்தே இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட பின்பு அந்த பெண் இப்பொழுது எங்கிருக்கிறாள், யாரோடு எங்கே மறைந்திருக்கிறாள் என்பது அவளது உயிருக்கே இப்பொழுது ஆபத்து. அந்த பெண் இளம் பெண், வாழ வேண்டிய பிள்ளை. இப்போ அவங்க கூட இந்த மாதிரியான ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தேவையற்ற செய்திகளை தூண்டுதலின் பால், இந்துத்துவ கருத்தியலின் பால் தூண்டப்பட்டு பெரும் கலவரங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அளவிற்கு செல்வது நமது நாட்டிற்கு என்ன தேவை என்பது நமக்கு ஒரு கேள்வி. ஆக இந்தியாவில் பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்த பிறகு பல கொடுமைகளுக்கு இஸ்லாமிய சமூகம் உட்படுத்தப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநிலத்தின் முதல்வராக இருந்த நிதிஷ்குமார், அதற்கு முன்பு பிரதமர் மோடி அவர்களே 110 முறை அதிக குழந்தை பெற்றுக்கொள்வார்கள். அது ஒரு பக்கம். அதுக்கு முன்னால் அவர் சொல்லியது. பிரச்சாரத்தின் பொதுமுடைகளில் ஊடுருவல்காரர்கள் உங்களுடைய எருமை மாட்டை கூட அவர்களிடத்திலிருந்து பறித்து இந்துக்களிடத்திலிருந்து பறித்து அவர்களுக்கு கொடுக்கும் காங்கிரஸ் என்றெல்லாம் தொடர்ந்து 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 பேசி, ஆனாலும் கூட அவர் 240 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் 2024ஆம் ஆண்டு தேர்தலின் எதேச்சமான ஒரு முடிவாக நாம் பார்க்க முடிந்தது. ஆக மாட்டிறைச்சி சாப்பிட்டதற்கு அண்மையில் குஜராத் மாநிலத்தில் செஷன் கோர்ட்டுடைய தீர்ப்பு உலகத்தை திரும்பி வாய்க்க வந்தது. ஏற்கனவே மாட்டிறைச்சி வைத்திருந்தார் ஒருத்தர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அஹ்லாக் என்கின்ற பெரியவர் அடித்து கொல்லப்பட்டார். இப்பொழுது இளம் 3 பேர், ஒருவருக்கு 30 வயது, ஒரு அக்ரம் என்பவர், அவருடைய சகோதரர் 20 வயது சின்ன வயது, இன்னொருத்தர் அவருடைய மாமா 52 வயது சத்தார். இந்த 3 பேருக்கும் என்ன தீர்ப்பு குஜராத்தில் வந்தது என்றால், அவர் பசுமாட்டை அறுத்தால் என்று எப்படி ஒரு கொடூரமான தண்டனை என்றால் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து விட்டார்கள். இது உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? ஒரு மாட்டிறைச்சி திங்காத சமூகம் இல்லை. உலகத்திலே அதிகமாக மாட்டிறைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளில் முதன்மை நாடுகளாக பிரேசில், இந்தியாவும் இருக்கிறது. உலகத்தில் அதிக மாடுகளை எக்ஸ்போர்ட் செய்கிற நாடு. அதில் பசுமாடு புனிதமாக இந்துக்களுக்கு இருக்கலாம், அதை குறித்து நாம் பேச வேண்டிய தேவையில்லை. அதாவது நம்பிக்கையின் பால் விவகாரம். அப்படி ஒரு இவர்கள் நம்பிக்கையின் பால் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தை மீறுகின்ற போது அவருக்கு ஒரு 6 மாதம் தண்டனை கொடுக்கலாம். ஆயுள் தண்டனை கொடுக்கிறதை ஏற்றுக்கொண்டால் இந்த நாட்டில் நீதிமன்றங்களும் நீதிபதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டவர்களும் அப்படித்தான் மாறி போய்விட்டார்கள். நாம் அப்படித்தான் சொல்ல வேண்டும். இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்திலும் கூட நீதிபதியாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களும் கூட அவரும் கூட ஒரு ஒற்றை சார்பாக நடந்து கொள்ளுகிற தேவை என்ன என்ற குரல்களும் இன்றைக்கு திராவிடம் மற்றும் தமிழ் தேசியம் அல்லது இடதுசாரிகளின் குரலாக இருக்கின்றது. இப்பொழுது நீதிமன்றத்தின் அந்த மாண்புகளை எல்லாம் தாண்டி நடக்கிறதா என்ற கேள்விக்கு நமக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய பன்முகத்தன்மை, சமத்துவம் இவைகளெல்லாம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்கி வருகிறது. ஏனென்று கேட்டால் வெற்றி அரசியலை மட்டும்தான் இந்தியா முன்னெடுக்கிறது. நம்முடைய நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கும் அமித்ஷா கூட சில மாதங்களுக்கு முன்பு கடலிலே அவர்களை தூக்கி வீசுவேன் என்றெல்லாம் இந்திய சிறுபான்மை சமூகத்தை அவர் கொச்சைப்படுத்தியிருந்தார். இதில் பல விஷயங்கள் நடக்கின்றது. இந்தியாவில் இந்த 12 வருஷத்தில் பிராக்சி அந்த சிங் தாக்கூர், அவர் ஒரு குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட பெண். அவளை கன்ஃபார்ம் பண்ண பிறகும் அவள் இப்பொழுது வெளியே வந்து பாரதிய ஜனதாவின் சார்பில் தாக்கூர் எம்பி ஆகி வெற்றி பெற்று அரசியலமைப்பு பாதுகாப்பு சட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவள் நியமிக்கப்பட்டார். மலைகான் குண்டுவெடிப்பிலும் ஹைதராபாத் குண்டுவெடிப்பிலும் அதே போன்று அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பிலும் சம்பந்தப்பட்டவர். அசீமானந்தா என்பவர் he confessed his own guilty before the media. கேரவன் பத்திரிகைக்கு அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் எப்படியெல்லாம் கான்ஸ்பிரசி செய்திருந்தோம் என்று. ஆனால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். RSS இந்திரஜித் குப்தா என்கின்ற ஒரு நபர். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய அந்த ரயிலிலும் குண்டுவெடிப்பு நடந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் கடந்த 11 வாதமாக தல்மீஸ் அகமது சொல்வதை போன்று கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா ஒரு மறுஉருவாக்க சிந்தனை மாறி வருகிறது. இந்துத்துவ நாடாக அறிவிக்கப்பட வேண்டிய தேவை இல்லை என
சுயம் சேவகனுடைய சங்க தலைவர் மோகன் பாகவத் வெளிப்படையாக பேசக்கூடிய அளவிற்கு தேசம் மறுஉருவாக்கம் சென்று கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்தால் ஒட்டுமொத்த 145 கோடி சனத்தொகையில் முஸ்லிம்களும் தலித்துகளுமே ஒரு 55 கோடி மக்களாக இருக்கிறார்கள். ஏனைய கிறிஸ்தவர்கள், ஏனைய சீக்கியர்கள், பார்சிகள், இவர்கள் ஒரு 10 கோடி பேர் இருப்பார்கள். ஏனைய மதமற்றவர்களாக அவர்கள் 10 to 20 கோடி இருப்பார்கள். ஆக மொத்தம் 85 கோடி பேருக்கு மேற்பட்டவர்கள் ஒரு சகிப்புத்தன்மை உள்ள மக்களாகவும் இதற்கு எதிர்நிலை கோட்பாடை கொண்டு இருக்கிறார்கள். எஞ்சிய இந்துக்களாக சொல்லப்படுகிற மற்ற மக்கள், அதில் தலித்துகளை தவிர்த்துவிட்டு அவர்களும் கூட சமாதானமும் அன்பும் கொண்ட சமூகமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கடும் போக்குவாதிகள் 1 கோடி கூட இருக்க மாட்டார்கள். சில லட்சங்கள், சில ஆயிரங்கள் மட்டுமே இருந்து கொண்டு நாட்டை மாற்றுவதற்கு ஒரு அவமானகர நிலையை எடுத்திருப்பது உலகம் முழுவதும் இந்தியாவை பற்றி ஒரு மோசமான பின்னடைவை ஏற்படுத்தும். நாடு முன்னேறுகிறது. நாடு எப்படி முன்னேறும்? முன்னேறித்தான் ஆக வேண்டும். பொருளாதாரத்தில் முன்னேறுகிறோம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் முன்னேறுகிறோம், ராஜ்ய ரீதியாக முன்னேற வேண்டும். ஆனாலும் இந்த முன்னேற்றத்திற்கு தடையை ஏற்படுத்துவதை போன்று மனிதர்களில் அமைதியற்ற வெறுப்பு அரசியல் உலகத்தில் இந்த சம்பவத்தை ஒட்டி நாம் பார்க்கின்ற BBC சொன்னது, முஸ்லீம் வெறுப்பு அதிகரிக்கின்றது, யூத எதிர்ப்பும் அதிகரிக்கின்றது. இந்த சூழ்நிலை இந்தியாவில் அதற்கு சம்மந்தமே இல்லாத பொதுமக்கள் இந்திய வளர்ச்சிக்கும் இந்திய தேச பாதுகாப்புக்கும் இந்தியாவின் கொண்ட பற்றுக்கும் தேச ஒற்றுமைக்கும் தேசத்தின் பாதுகாப்புக்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய அளவிலே இந்திய முஸ்லீம்கள் இருக்கும் நிலையில் அவர்களை பாகிஸ்தானியர்களாகவும் அந்நிய தேசத்துக்காரர்களாகவும் அநியாயமாக குற்றம் சொல்லி வெறுப்பை அப்பாவி மக்களிடத்தில் ஏற்படுத்துவது தேசத்திற்கு செய்யப்படுகிற மாபெரும் துரோகம்தான். ஆகவேதான் நிதிஷ்குமார் அவர்கள் செய்ததற்கு அவர் மன்னிப்பு கேட்கலாம். அவரை பதவியிலிருந்து நீக்குவார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது. பாரதிய ஜனதா எப்படியாவது இதை பயன்படுத்தி அவரை ஒருவேளை நீக்கலாம். வெளிநாட்டிலிருந்து ஒரு அழுத்தம் வந்தால் அது அவர்களுக்கு அரசியலில் சில சாதகங்களை ஏற்படுத்தும். அநேகமாக அவர் தொடரலாம், அல்லது அவருடைய மனநிலையே சரியில்லை என்று சொல்கிறார்கள். அண்மை காலங்களிலும் கூட ஜன்சுராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் இந்த கேள்வி எழுப்பியிருந்தார். தற்போது இந்த நிகழ்வுக்கு பிறகு அது உறுதி செய்யப்படுகிறதா என பல கேள்விகள் தொடர்கின்றது. நாம் இந்த மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற செய்திகளை துல்லியமாக உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். நன்றி.